கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆரம்பி ஆரி ஒர்க்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வா ஃப்ரீ கிளாஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து கேன்வா ஃப்ரீ கிளாஸ் பார்த்தீங்கன்னா டே 5 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கேன்வாவோட பேசிக்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டே 1லேருந்து டே 5 வரைக்கும் வந்து நம்ம கிளியராக பேசிக் நோட்ஸ் மட்டுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இதேமாரி பேசிக்காக உங்களுக்கு வந்து கேன்வா வந்து எப்படி நீங்கள் பேஜை ரெடி பண்ணுறது, ஸோ நெக் டிசைன் எப்படி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எப்படி நீங்கள் ஓனாக ஒரு இமேஜை வந்து ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நான் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கேன்வாவோட பேசிக் தெரியணுன்னா நம்ம வந்து அந்த வீடியோ பாருங்கள். ஸோ கேன்வாவோட உங்களுக்கு பேசிக் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேசிக் நோட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேன்வாவோட பேசிக் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மள இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்கு போகலாம். ஸோ நம்ம வந்து போன வீடியோவோட கன்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் கேன்வா போலவே இன்னொரு ஆப் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்தேன், ஸ்கெட்ச் புக் ஆப் வச்சு. ஸோ நம்ம அந்த கன்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் பார்க்க போகிறோம். தென் கேன்வாவோட நெக் டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்கெட்ச் புக் ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கெட்ச் புக் ஆப்பை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா போன வீடியோவிலே நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியிலேருந்து ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சு நம்ம கேலரியிலேருந்து ஒரு இமேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு ஸ்லீவ் டிசைன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் வந்து பேஸாக வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் பேஜ்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு பேஸ் பேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். சரிங்களா? பேஸ் பேஜை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ட்ரான்ஸ்பேரண்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்பேரண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ட்ரான்ஸ்பேரண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பேரண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்பேரண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம மேலே வந்து என்ன இருக்குல்ல, ஸோ இதை வந்து எடுத்துக்கோங்க. இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேமாக இங்கே நீங்கள் வரைது இந்த சைடு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மயிலை வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மயிலை ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜூமிங் பண்ணிக்கோங்க. ஜூமிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் மயிலை வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்லோவாக நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ரா பண்ணுற இமேஜ் சேமாக இங்கேயும் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ சேம் டிசைனும் அங்கேயும் வரும். நம்ம சில ப்ளவுஸ் டிசைன் பார்த்தாங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பதில் இந்த ஆப் வச்சு நீங்கள் செய்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இமேஜை வந்து ட்ரா பண்ணி முடிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு ட்ரா பண்ண பார்த்தீங்கன்னா சேம் இது வந்து இந்த சைடு உங்களுக்கு ட்ரா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் வந்து டிசைனை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராயிங் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ட்ரா பண்ண பொறுத்தே உங்களுக்கு வேணால் டிசைன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்கெட்ச் புக் ஆப்பில் வந்து உங்களுக்கான டிசைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ட்ரா பண்ணாலும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கலரை வந்து உங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்கு நான் வந்து எல்லோ கலரை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வராது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் இமேஜ் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்களோ அது வந்து கிடச்சிரும். சரிங்களா? மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவும் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாம் வந்து நெக் டிசைனும் ட்ரா பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து நான் உங்களுக்கு நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணி காணிக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் ஒரு நெக் டிசைன் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ட்ரான்ஸ்பரன்சி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு நம்ம இனி ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து நீங்கள் எது வந்து எந்த பென் வந்து சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த பென் தான் இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த பென் மாடல் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்கிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு சைஸை வந்து பெருசாக்கி ட்ரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸை வந்து நீங்கள் பெருசாக்கிக்கோங்க. ஸோ பெருசாக்கி நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாக்ட் இதை வந்து டிசைன் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் டிசைன் வருதோ அங்கெல்லாம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நெக் பேட்டர்னும் வந்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்து ட்ரா பண்ணுறது எக்ஸாக்டாக சேம் இதை வந்து இந்த சைடு உங்களுக்கு ட்ரா ஆகிடும் சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த டிசைனுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ உங்களால் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாக்ட் டிசைனை வந்து ட்ரா பண்ண முடியும் சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து கேன்வா ஆப் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வா பார்க்கும்போது ஸோ நீங்கள் அந்த ப்ளவுஸில் இருக்க டிசைனை தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ சில ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப் வச்சு நீங்கள் வந்து உங்கள் டிசைனை வந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாட்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கான இமேஜை வந்து நீங்களாகவே வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் நெக் டிசைன் வந்து ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் டிசைன் வந்து அப்படியே கிடச்சிடும் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்கெட்ச் புக் ஆப்பை வச்சு நீங்கள் உங்களுக்கான டிசைனை வந்து நீங்கள் ஓனாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மயில் டிசைன் வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அதோட பிரிண்ட் அவுட் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மயில் டிசைனை வந்து ட்ரா பண்ணுறத வந்து பிரிண்ட் அவுட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இதை வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய டவுட் வந்து நீங்கள் கேட்குறீங்க. அதனால வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம இந்த மயிலை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறது இதுதான். ஸோ நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கணும்னா A3 பேப்பரில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ நீங்கள் A3 பேப்பரில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாக்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா? ஒரு ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து A3 பேப்பரில் வந்து எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A3 பேப்பரில் வந்து கரெக்டாக உங்களுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா? ஒரு ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா A3 வந்து பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஹாஃப் ஆஃப் த டிசைன் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து A4 பேப்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து A3 பேப்பர் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து A4 பேப்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து A3 பேப்பர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா? ஒரு டிசைனை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் A3 பேப்பரில் பிரிண்ட் எடுத்ததை வந்து ஃபுல்லாகவே காணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து A3 பேப்பரில் வந்து பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஹேண்ட் ஸ்லீவ் டிசைன் வந்து எக்ஸாக்ட் டிசைன் வந்து வந்துடும் சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கான ப்ளவுஸ் டிசைனுக்கு. சொன்ன மாதிரி நீங்கள் A3 பேப்பரில் பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாக்ட் வந்து டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணலான்னு சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹேண்ட் ஸ்லீவ் டிசைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கு பார்த்தீங்களா A3 பேப்பரில். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் சரிங்களா A3 பேப்பரில். ஸோ நீங்கள் A4 பேப்பரில் பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த இமேஜ் தான் வரும் சரிங்களா? ஸோ அந்த இமேஜ் வச்சு நீங்கள் அந்த ஆப்போசிட் சைடு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் A3 பேப்பரில் பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஸோ இதே மாதிரி வச்சு அவங்களால வந்து டிசைனை ட்ரா பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 38 40 கிட்ட உள்ள ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு 38 40 உள்ளவங்களுக்கான ஹேண்ட் ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எக்ஸாக்டாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 34 36 இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது ஃபிட் ஆகுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபிட் ஆகும். நான் வந்து அந்த இதுவும் காணிக்கிறேன்.
ஸோ காணிச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 38 40 ஹேண்ட் அந்த ஸ்லீவ் உள்ளவங்களுக்கானது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 34 36 உள்ளவங்களுக்கான ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாகவே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா? நீங்கள் போடுறதுக்கு A3 பேப்பரில். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம A3 பேப்பரில் பிரிண்ட் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் இமேஜ் வந்து எந்த சைஸாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதுலேருந்து கொஞ்சம் கூட இது பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ நம்மளுக்கு அவங்க வந்து இன்னொரு டவுட்டும் கேட்டாங்க. என்னென்னா நீங்கள் வந்து ஹேண்ட் வந்து எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும், நெக் டிசைனை வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னு கேட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் டிசைன் நீங்கள் பிரிண்ட் எடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெர்டிக்கலாக தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இதே இது வந்து நெக் டிசைன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஹாரிசாண்டல் எடுக்கணும் சரிங்களா? ஸோ இது நீங்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் கடையில் நீங்கள் கொடுத்தாலே அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுத்து தந்துடுவாங்க. பட் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வந்து கொஸ்டின். ஸோ அதனால தான் நான் இந்த ஆன்சர் சொன்னேன். வந்து 3 நெக் டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் நெக் டிசைன் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த 3 நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் இந்த நோட்ஸ் வந்து பேசிக் நோட்ஸ் வந்து போடுறேன். ஸோ பேலன்ஸ் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம 3 நெக் டிசைன் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆர்ட் நெக் டிசைன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனை செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது கர்வ் லைன் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து க்ராப் பண்ண அப்புறம் தென் நம்ம வந்து ஒரு நெக் டிசைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். செகண்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாட் நெக் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு போட் நெக் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3 டிசைனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டாங்க. நீங்கள் வந்து இதில் எப்படி நெக் டிசைன் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் நெக் டிசைன் பேட்டர்ன் சரிங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் நெக் டிசைன் சார்ட் சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் கேன்வாவில் உங்களுக்கான நெக் டிசைன் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் நெக் சார்ட் இது தான். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கேன்வாவில் உங்களுக்கான நெக் டிசைனை வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க சரிங்களா? நான் இப்போ வந்து ஒரு 38 நெக் ப்ளவுஸ் சைஸ் உள்ளவங்களுக்கு தான் நான் வந்து ஒரு நெக் பேட்டர்ன் வந்து போட போகிறேன் சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 38 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து மேக்ஸிமம் நம்ம 14 தான் போடும் சரிங்களா? ஸோ நெக் விட்த்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். தென் பேக் நெக் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு நெக் டிசைனை வந்து ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா?